இன்னைக்கு நம்ம ஷேடோ புக் சிஆர்பி சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ட்ரிஸ் எப்படி போடுறது மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு, ஸோ எங்கே போய் என்ட்ரிஸ் போடுறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்றைக்கி நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்போர்ட் ஆன உடனே நீங்கள் இந்த டேஷ்போர்ட் பேஜில் தான் விசிட் ஆவீங்க. ஸோ இதில் உங்களுக்கு 5 விதமான விட்ஜெட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் விட்ஜெட்டில் நீங்கள் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் விட்ஜெட்டில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது அண்ட் எவ்வளோ இன்வோர்டு வந்திருக்கு, ஸோ எல்லாமே நீங்கள் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் விட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அண்ட் ஃபைனலி உங்களோட நெட் இன்கம் எவ்வளவு, ஸோ இதையும் நீங்கள் கிராஃபிக்கல் வியூவில் ஒவ்வொரு வியூவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோர்த் விட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ இன்வாய்ஸஸ் போட்டிருக்கீங்க, தட் மீன்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், தென் எவ்வளவு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரெசிப்டாக இருக்குது, ஸோ அதோட டோட்டல் அமௌண்ட் அண்ட் குவான்டிட்டி வித் கரன்சி வாய்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் விட்ஜெட்டில் உங்களுக்கு எவ்வளவு லாஸ்ட் 30 டேஸாக பேமெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஓல்டு இன்வாய்ஸஸ் இருக்குது, எவ்வளோ ஓப்பன் இன்வாய்ஸஸ் இருக்குது, ஸோ எல்லாமே நீங்கள் இந்த விட்ஜெட்டில் ஓவர் வியூவாக பார்த்துக்கலாம், இன்க்ளூடிங் கரன்சி வாய்ஸ். அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ லாஸ்ட் 30 டேஸாக உங்களுக்கு எவ்வளவோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கு, இந்த மந்தில் எவ்வளோ வந்திருக்கு, இந்த குவார்ட்டரில் எவ்வளோ வந்திருக்கு, அண்ட் ஆல்சோ யூ கேன் செக் த ஃபினான்ஷியல் இயர் அஸ் வெல். ஓகே, ஸோ 2025 எவ்வளவோ, 24 எவ்வளவோ, இயர் வைஸும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிளாத் வந்து ஒரு 60 மீட்டர் கிளாத் மேக் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ, ரா மெட்டீரியல் தேவையோ, அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த ஐட்டத்தை வந்து நம்ம ஆட் பண்ணணும், இந்த ரா மெட்டீரியலை நம்ம சிஸ்டத்தில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ்ன்னு ஒரு மாடியூல் இருக்குது. இந்த மாடியூலில் போய் ஐட்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இங்கே போய் ஆட் ஐட்டம் கொடுங்க. ஓகே, கிளிக் த ஆட் ஐட்டம். இப்போது நான் வந்து ஐட்டம் வந்து நான் வாட்டர், ஓகே, நான் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது எனக்கு ஒரு 60 மீட்டர் காட்டன் கிளாத் தயாரிக்கணும் அப்படின்னா எனக்கு தேவையான பொருட்கள் வந்து, தட் மீன்ஸ் தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம்னா கெமிக்கல்ஸ் இருக்கும், பேக்கிங் ரோல்ஸ் வேணும், தென் டைஸ் வேணும், பாலிஸ்டர் யான் இல்லைனா காட்டன் யான் அண்ட் ஆல்சோ வாட்டர், இது எல்லாமே எனக்கு தேவை. நான் மற்ற எல்லா ஐட்டத்தையும் நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது உங்களுக்கு சாம்பிளுக்காக ஐட்டத்தில் வாட்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஆட் ஐட்டம் கொடுத்து கமாடிட்டி நேம் வந்து வாட்டர். ஓகே, ஸோ அதோட கோடு வந்து, ஸோ சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச கோடு, நீங்கள் வாட்டரோட கோடு என்னவோ அதுவே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கிவ் ஏ சாம்பிள் கோடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதோட ஐட்டத்தோட டைப் நான் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் செட்டப் செட்டிங்ஸில் இன்வென்ட்ரி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் நீங்கள் இந்த ஐட்டம் டைப் அண்ட் கேட்டகரி அண்ட் யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட யூனிட் வந்து லிட்டர் அண்டு கேட்டகரியும் வந்து என்னென்னா வாட்டர் சார்ஜஸ். ஓகே, ஸோ இமேஜ் இருந்து அப்படின்னா நீங்கள் இமேஜையுமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வாட்டர்னுள்ள ஒரு ஐட்டம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓப்பனிங் குவான்டிட்டி நீங்கள் போட்டு வைக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு இதை நீங்கள் வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம், இதை நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் டெலிட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆட் வேர்ஹவுஸ் ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த வேர்ஹவுஸில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ இங்கே வேர்ஹவுஸ் கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேர்ஹவுஸ் ஆட் பண்ணணும். நான் இங்கே ஆல்ரெடி வந்து நிறைய வேர்ஹவுஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேணும் உங்களுக்கு ஒரு நியூவாக ஒரு வேர்ஹவுஸ் ஆட் பண்ணிக்கலாம்ன்றேன். ஓகே, ஸோ வேர்ஹவுஸ் நேம் வந்து நான் சாம்பிள் வேர்ஹவுஸ் நேம் செலக்ட் பண்ணுறேன்.
ஆர்டர் இது எந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு நான் ஒரு 13th பிளேஸில் டிஸ்ப்ளே ஆகணும்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட அட்ரஸ் இருந்தால் நீங்கள் அட்ரஸையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம், வேர்ஹவுஸோட அட்ரஸ். ஓகே, ஸோ நான் டிஸ்ப்ளே டிக் பண்ணியிருக்கேன், எனக்கு இது டிஸ்ப்ளே வேணும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இதை தவிர வேறு வேணும் அப்படின்னா கஸ்டம் ஃபீல்டு இருக்குது. நீங்கள் அங்கே போய் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் ஃபீல்டு இங்கே காமிக்கும், ஷோ ஆகும் அந்த ஃபீல்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணாமல் ஆட் மல்டிபிள்னு உள்ள கான்செப்டாக இருக்குது. நீங்கள் என் நம்பர் ஆஃப் வேர்ஹவுஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் இப்போ நான் வேர்ஹவுஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்பவும் ஐட்டமுக்கு போயிட்டு அந்த வாட்டர்னு உள்ள ஐட்டத்துக்கு ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளவு போடணுமோ நான் அதை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஆட் வேர்ஹவுஸ் ஸ்டாக் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு வேர்ஹவுஸை செலக்ட் பண்ணுறேன். எந்த வேர்ஹவுஸில் நான் இதோட ஓப்பனிங் போடுறேன்னு நான் சாம்பிள் வேர்ஹவுஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளவு லிட்டர் அப்படின்னா நான் ஒரு 2000 லிட்டர் எனக்கு வாட்டர் வேணும் அப்படின்னு நான் ஓப்பனிங் போடுறேன். என்கிட்ட இருக்குது 2000 லிட்டர் வாட்டர் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை ஓப்பனிங்காக போடுறேன். ஸோ அதோட 1 லிட்டரோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 20. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த வேர்ஹவுஸில் இந்த ஐட்டம் வந்து இந்த வாட்டர் வந்து ஆட் ஆகிடுச்சு, ரா மெட்டீரியல் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலன்னா மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு இன்வென்ட் ரிப்போர்ட்டில் மெட்டீரியல் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட வாட்டர்னு உள்ளது ஓப்பனிங் குவான்டிட்டி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸ்டாக் ஓப்பன். ஸோ உங்களுக்கு இங்கே ஓப்பனிங் குவான்டிட்டி இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இன்வேர்டுனா என்னென்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வர்றது, அவுட்வேர்டுனா என்னென்னா நீங்கள் ரா மெட்டீரியலை வந்து ஜாப் கார்டு போட்டு மேனுஃபேக்சரிங் கொடுக்குறது. ஓகே, ஒரு க்ளோசிங் ஸ்டாக்னு என்னென்னா ஃபைனலாக உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் ஓப்பன், எவ்வளோ இன்வெர்ட், தென் எவ்வளோ அவுட்வெர்ட் போக மீதி எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்காக வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ வந்து ஐட்டம் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். எனக்கு கிளாத் தயாரிக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதோட ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா நான் ஓப்பனிங்கும் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட அந்த ரா மெட்டீரியல் தயாரிக்கிறதுக்கு அந்த காட்டன் ஃபேப்ரிக் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து சில வெண்டர் சப்ளையர்ஸ், நான் வாட்டர் வந்து எனக்கு ஒரு சப்ளையர்ஸ்லேருந்து வாங்குவேன், தென் டைஸ் வந்து இன்னொரு சப்ளையர்ஸ்லேருந்து வாங்குவேன், நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் யார்ன் வந்து இன்னொரு கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குவேன், இன்னொரு சப்ளையர்கிட்டேருந்து வாங்குவேன். ஸோ இந்த எல்லா சப்ளையர் டீட்டெயிலையுமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வெண்டாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட கோடு, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட நேம் என்ன, அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் ஸ்டேட் என்ன, தென் அவங்களோட கண்ட்ரி என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு வாட்டர் இல்லை அந்த காட்டன் ஃபேப்ரிக் தயாரிக்க தேவையான ரா மெட்டீரியல் எல்லாமே என்கிட்ட போதுமான அளவு இல்லை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் வெண்டார்கிட்டேருந்து நான் வாங்குகிறேன். ஓகே, ஸோ அதுக்காக நான் இப்போ ஒரு பர்டிகுலர் வெண்டார்கிட்டேருந்து நான் எல்லாமே நான் வாங்குறேன். அந்த பர்டிகுலர் வெண்டார் எல்லாமே வச்சுருக்காரு அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் வெண்டாரை செலக்ட் பண்ணி ரிக்வெஸ்ட் நம்பரையும் நான் கொடுத்துட்டு ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதையும் கொடுத்துட்டு என்னென்ன ஐட்டம் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அவர்கிட்ட. ஓகே, ஸோ எனக்கு வாட்டர் வேணும். ஓகே, ஸோ வாட்டர் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 2000 லிட்டர் வேணும். ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு எனக்கு கெமிக்கல்ஸ் வேணும். ஸோ அதுவுமே எனக்கு வந்து 2000 வேணும். ஓகே, ஸோ 20,000 வேணும். நெக்ஸ்ட் வந்து டைஸுமே எனக்கு வந்து 20,000 வேணும். ஸோ அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காட்டன் ஸோ அதுவுமே எனக்கு 20,000 வேணும். நான் என்னென்ன எனக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணி நான்
கொடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபேப்ரிக் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸும் எவ்வளவு குவான்டிட்டி வேணும் அப்படின்னா என்னோட வெண்டர் ஏபிசின்னு உள்ள ஸ்டேஷ்னரி சப்ளையருக்கு நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதை நீங்கள் மெயிலையும் சென்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும்னாலும் நாங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மெயில் ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆப்ஷன் பக்கத்தில் வரும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் வெண்டருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயுமே வியூ எடிட் டெலிட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெண்டர் நமக்கு வந்து கொட்டேஷன் கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் சப்ளையர் நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம ரிக்வஸ்ட் அனுப்பின பிறகு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொட்டேஷனையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ரிக்வஸ்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிக்வஸ்ட்டில் என்னெல்லாம் போட்டுருந்தீங்களோ ஸோ எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கு அசோசியேட்டட் டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேக்ஸையுமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதோட அசோசியேட்டட் ரேட்ஸ் யூனிட் ப்ரைஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டருக்கு நான் வந்து ஓப்பனிங்கில் வந்து 20 போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கு 30. தென் கெமிக்கல்ஸ் வந்து ஒரு 50 rupees per liter. தென் டைஸும் டைஸ் வந்து ஒரு 25 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு காட்டன் yarn ஒரு 40 போட்டுக்கிறேன். பாலிஸ்டர் yarn ஒரு 35 போட்டுக்கிறேன். தென் பேக்கிங் ரோல் ஒரு 20 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அதோட அசோசியேட்டட் அமௌண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் டேக்ஸோட உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட், பர்ச்சேஸ் கொட்டேஷன் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு இன்வென்ட்ரி அண்ட் எந்த ஒரு ரிப்போர்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்த கொட்டேஷன் ஓகே அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் மேக் பண்ணுறோம். ஸோ டெலிவரி டேட் என்னைக்கு அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போட்ட வாட்டருக்கு வந்து 30 rupees போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல்ஸுக்கு வந்து நம்ம 40 போட்டிருந்தோம். டைஸுக்கு வந்து 35 போட்டிருந்தோம். காட்டனுக்கு ஓகே 45 போடணும். பாலிஸ்டர் எனக்கு ஒரு 25. பேக்கிங் ரோல்ஸுக்கு ஒரு 20. ஓகே, ஸோ இதோட டேக்ஸையுமே நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட்டையுமே பர்சன்டேஜ் வைஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை அமௌண்ட் வைஸாகவும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிஆர் குட் ரிசீவ் நோட் போடும். ஸோ நீங்கள் குட் ரிசீவ் நோட் போடும்போது தான் உங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆட் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட டீட்டெயில் எல்லாம் வந்துடும். ஸோ இதில் யாருக்கு டெலிவர் ஆகணும் ஸோ அவங்களோட நேமையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
நான் டைப் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைப்பில் வச்சுருப்பேன், டேக்ஸ் டைப். ஸோ உங்களுக்கு இன்க்ளூசிவ் வேணும்னா நீங்கள் இன்க்ளூசிவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எந்த வேர்ஹவுஸில் உங்களுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் ஆட் ஆகணும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ எல்லாமே எனக்கு சாம்பிள் வேர்ஹவுஸில் வேணும்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே எனக்கு எங்கே வரணும்னா சாம்பிள் வேர்ஹவுஸில் வேணும். ஸோ இப்போ சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லா வேர்ஹவுஸும் சேர்ந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் பர்டிகுலர் வேர்ஹவுஸ் சாம்பிள் வேர்ஹவுஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஃபில்டர் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு வாட்டர் வந்து நான் ஓப்பனிங் போட்டிருக்கிறதுனால எனக்கு ஓப்பனிங் காமிக்குது. பட் மற்ற எல்லா ஐட்டமும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கெமிக்கல், டைஸ் அண்ட் காட்டன் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இன்வேர்டில் வருது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஸ்டாக் ஓப்பன் ப்ளஸ் பர்ச்சேஸ் ரெண்டும் சேர்ந்து எனக்கு க்ளோசிங் ஸ்டாக்கில் காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ குட் ரிசீவ் நோட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெண்டார் டீடைல் அண்ட் டேக்ஸ் டைப் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பர்ச்சேசஸ் லெட்ஜரே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நியூவாக ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், என்ன லெட்ஜர் வேணுமோ. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டில் அஃபெக்ட் ஆகும், அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸில் அஃபெக்ட் ஆகும். லைக் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இங்கே எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இதை ரிமார்க்ஸ் இருந்தால் ரிமார்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பர்டிகுலராக நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். தென் அதோட பிடிஎஃப்புமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை உங்களோட வெண்டாருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், யாருக்கும் வேணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே நமக்கு தேவையான அளவு 60 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் தயாரிக்க தேவையான அளவு ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து எவ்வளோ வேணும் ரா மெட்டீரியல் தயாரிக்கிறதுக்கு தேவையான குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கெமிக்கல்ஸ் எந்த வேர்ஹவுஸில் இருந்துன்னா சாம்பிள் வேர்ஹவுஸில் எனக்கு 20,000 இருக்குது. நான் வந்து ஒரு 5,000 மட்டும் நான் அதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஐட்டம் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டைஸ், டிஃபால்ட் வேர்ஹவுஸ், பட் சாம்பிள் வேர்ஹவுஸில் எவ்வளோ இருக்குது. வாட்டர் சாம்பிள் வேர்ஹவுஸில் 5,000. ஸோ இதில் எப்படின்னா நம்ம ஓப்பனிங்கும் இதில் போட்டிருந்தோம் 2,000. ஸோ அது ஆட் ஆகி தான் உங்களுக்கு இங்கே வருது. ஓகே, so chemical, dyes, water and packing tools. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ராடக்ட் போய் ஆட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட கோட் கொடுத்துக்கோங்க, காட்டன் ஃபேப்ரிக் 002. ஸோ ப்ராடக்டோட நேம் காட்டன் ஃபேப்ரிக். ஸோ எவ்வளோ தயாரிக்கிறீங்கன்னா 60 மீட்டர். ஓகே, ஸோ அதோட கேட்டகரி
நான் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ், தென் அதோட யூனிட்ஸ் வந்து மீட்டர், அதோட சப் கேட்டகரி ஃபேப்ரிக். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு உங்களுக்கு ஸ்கியூ நேம் அண்ட் ஹச்எஸ்என் கோட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரியை வந்து ட்ராக் பண்ணணுமா வேணாமான்னு நான் வந்து ட்ராக் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போது அந்த காட்டன் ஃபேப்ரிக் தயாரிக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு மீட்டர் தயாரிக்க தேவையான எவ்வளவு குவான்டிட்டி உங்களுக்கு தேவை அதை நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டைஸ் வந்து நான் ஒரு 5 எடுக்கிறேன். எனக்கு டைஸ் 5 போதும். நெக்ஸ்ட் கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் டைஸ் எனக்கு ரெண்டுமே 5 லிட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ வாட்டருமே நான் 5 லிட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் காட்டன் yarn. ஸோ காட்டன் yarn நான் வந்து ஒரு 6 கிலோகிராம் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாலிஸ்டர் yarn. ஸோ பாலிஸ்டர் yarn வந்து நான் ஒரு 4 கிலோகிராம் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக பேக்கிங் ரோல்ஸ். ஸோ பேக்கிங் ரோல்ஸ் வந்து நான் ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு மீட்டர் தயாரிக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளவு குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் இங்கே செட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஜாப் கார்டு போடுறோம். ஸோ ஜாப் கார்டு போய் ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாப் கார்டு நம்பர், ஸோ கிரியேட்டட் டேட் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ப்ராடக்டோட நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காட்டன் ஃபேப்ரிக் 60 மீட்டர். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் தேவையான குவான்டிட்டி இவ்வளோ இங்கே வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிள் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, மொத்தமாகவே அந்த வேர்ஹவுஸில் எவ்வளோ இருக்குன்னு ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் குவான்டிட்டி கொடுங்க. 60 குவான்டிட்டி, உங்களுக்கு 60 மீட்டர் வேணும். கரெக்டாக? ஓகே, எனக்கு வந்து பேக்கிங் ரோல் வந்து அவைலபிள் குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாலிஸ்டர் yarn கரெக்டாக இருக்குது. பட் காட்டன் yarn வந்து எனக்கு அவைலபிள் குவான்டிட்டி எனக்கு 70 தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப இந்த அவைலபிள் குவான்டிட்டி காட்டன் yarn நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அப்போ என்னால் வந்து 60 குவான்டிட்டி வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு 20 குவான்டிட்டியாக கொடுக்குறேன். ஸோ அப்போவும் எனக்கு மேக் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 குவான்டிட்டியாக கொடுக்குறேன். ஓகே, என்னால் 10 குவான்டிட்டி வந்து மேக் பண்ண முடியும். 10 மீட்டர் வந்து என்னால் மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் 11 கொடுத்து பார்க்குறேன். எஸ், எனக்கு 11மே மேக் பண்ண முடியும். ஸோ அதுதான் 11ல் இருந்து நல்லா கூடுதல் வந்து மேக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வேர்ஹவுஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஃபால்ட் வேர்ஹவுஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிஃபால்ட் வேர்ஹவுஸ் இல்லைன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டோர். ஓகே, ஃபினிஷ்டு குட் வேர்ஹவுஸ் அங்கே போய் உங்களுக்கு ஆட் ஆகணும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதோட டாக்ஸஸ் இருந்தால் நீங்கள் டாக்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட ப்ராடக்டோட குவான்டிட்டி எவ்வளவு, நான் வந்து 600 கொடுக்குறேன். ஓகே, ஒரு மீட்டரோட குவான்டிட்டி வந்து 600. நான் அதையுமே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஜாப் கார்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜாப் கார்டு போடும்போது தான் உங்களுக்கு வந்து இன்வென்ட்ரி மாடியூல்ஸ், அதாவது ரா மெட்டீரியல், ஸ்டாக் சம்மரி. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து அவுட்வேர்டில் வரும். ஓகேவா? இந்த அவுட்வேர்டில் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் மேக் பண்ண ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் எல்லாமே மெட்டீரியல் இன்வென்ட்ரியில் வரும். அண்ட் நீங்கள் மேக் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராடக்ட்னு உள்ள கேட்டகரியில் வரும். ஓகே, ப்ராடக்ட்னு உள்ள இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் இன்வேர்டாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும்.
ஓகே. ஸோ ஏன் நம்மளுக்கு இது வந்து இன்வென்ட்ரியில் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க்கிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கஸ் ஃபினிஷ்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்வென்ட்ரியில் வந்து அது ஷோ ஆகும். ஓகே, ப்ராடக்ட்டுன்னு உள்ள இன்வென்ட்ரியில் உங்களுக்கு இப்போ வந்து ஷோ ஆகும். நீங்கள் மேக் பண்ண காட்டன் ஃபேப்ரிக் வந்து நம்ம 11 மேக் பண்ணியிருந்தோம். ஸோ 11 உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாமல் இருந்து எதுனாலனா நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்து நம்ம ஃபினிஷ்னு கொடுத்தா நம்ம இன்வென்ட்ரியில் வந்து அது ஆட் ஆகும். ஸோ இப்போ பர்டிகுலராக நம்ம ஃபினிஷ்ட் குட் வேர்ஹவுஸில் கொடுத்துருந்தோம் கரெக்டாக. ஓகே, அது செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஃபினிஷ் குட் வேர்ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா சேல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ போய் நம்ம கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கஸ்டமரோட நேம், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் ஸ்டேட் என்ன, தென் அவங்களோட பில்லிங் அண்ட் ஷிப்பிங் டீட்டெயில் என்ன எல்லாமே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமரை. நெக்ஸ்ட் நம்ம ப்ரப்போசல் கொடுக்குறோம். ஸோ ப்ரப்போசல் கொடுக்கும்போது கிளிக் நியூ பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து கஸ்டமரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் செலக்ட் பண்ணும்போது அவங்களோட பில்லிங் அண்ட் ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதோட ஸ்டேட்டஸ் வந்து நான் அக்செப்ட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஐட்டத்தை விற்க போகிறீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக். ஸோ இதில் என்னோடய குவான்டிட்டி வந்து 11 இருக்குது. ஸோ நான் இதில் வந்து ஒரு 5 மீட்டர் வந்து நான் சோல்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதோட ரேட் நான் என்னோட ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஆல்ரெடி ரேட் வந்து 600 ஒரு மீட்டருக்கு. ஸோ இப்போ நான் வந்து 1000 கொடுக்குறேன் ஒரு மீட்டருக்கு. ஓகே, ஸோ டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு சப்மிட் ஆகிடுச்சு ப்ரப்போசல். ஸோ நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம பேக்கிங் லிஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இதோட குவான்டிட்டி நான் வந்து 5 எடுத்திருந்தேன். தென் அதோட சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 1000. ஸோ இப்போ இதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெலிவரி வவுச்சர் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெலிவரி வவுச்சர் போடும்போது உங்களுக்கு சேல்ஸில் அவுட்வேர்டில் வரும் இன்வென்ட்ரியில். ஸோ பேக்கிங் லிஸ்ட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இமெயிலையும் நீங்கள் இதை சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை எடிட் பண்ணவும் செய்யலாம் அண்ட் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட்டில் ப்ராடக்டில் உங்களுக்கு அவுட்வேர்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11 ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணியிருந்தோம். 5 நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்மக்கிட்ட க்ளோசிங் இருக்கிறது வந்து 6. ஓகே, அண்ட் நம்ம இப்போ இன்வாய்ஸஸ் அண்ட் கிரெடிட் நோட் எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மார்க்கஸ் டெலிவர் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இங்கே கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கஸ்டமர் ரிலேட்டடான டெலிவரி வவுச்சர் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டெலிவரி வவுச்சர் போட்டுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேக்ஸ் இருந்தால் டேக்ஸையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ லெட்ஜர் வந்து சேல்ஸ்,
உங்களுக்கு என்ன இது தவிர வேற ஏதாவது லெட்ஜர்ல உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் வந்து ஸ்டோர் ஆகணும் ரிப்போர்ட்ல காமிக்கணும்னா நீங்க அதையுமே நீங்க இங்க போட்டுக்கலாம். டிஸ்கவுண்ட்டும் இருந்தால் நீங்கள் டிஸ்கவுண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதோட கிளைம் நோட் அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்தால் அதையுமே நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதையுமே நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து இமெயிலையும் சென்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எகெயின்ஸ்டாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெசிப்ட் போட்டுக்கலாம். அண்ட் இதை பிடிஎஃபாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் ரெசிப்ட் மேக் பண்ணுறேன். ஸோ 5,900. பட் நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுறது நான் ஒரு 2,900 பேமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெசிப்ட் டேட் அண்ட் ரெசிப்ட் மோட் நான் இனிமேல் நான் என்னோட பேங்க் டீட்டெயில் நான் ஆட் பண்ணலை. ஸோ என்ன பண்ணீங்கன்னா செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு ஃபினான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே போய் உங்களுக்கு பேமெண்ட் மோட் இருக்கும். நீங்கள் இங்கே பேங்க் டீட்டெயிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் மோட் HDFC பேங்க், பேமெண்ட் டைப் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நான் இப்போ என்னோட பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் போய் அந்த இன்வாய்ஸஸுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அமௌண்ட் 2,900 நான் பார்ஷியலி பே தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ HDFC பேங்க் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு சேல்ஸ் ரெசிப்ட் உங்களுக்கு வந்துருக்கு. நீங்கள் பே பண்ணது 2,900. பட் உங்களுக்கு இந்த அமௌண்ட் டியூ வந்து இன்னும் 3,000 இருக்குது. ஸோ அது இங்கேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட ஃபைனலாக கிரெடிட் நோட் இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் நோட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற ஐட்டத்தில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, ஸோ கஸ்டமர் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணி எவ்வளோ ஐட்டம் டேமேஜ் ஐட்டம் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க கரெக்டாக. ஸோ அதோட குவான்டிட்டி என்ன, ரேட் என்ன, டேக்ஸ்னா டேக்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் தானே டிஸ்கவுண்ட் போட்டு நீங்கள் எதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆயிடும். ஸோ இன்னொரு கான்செப்ட் இதில் இருக்குது என்ன அப்படின்னா, ஸ்டாக் வந்து நீங்கள் ஓனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக் பண்ண காட்டன் ஃபேப்ரிக் வந்து நம்ம 11 மேக் பண்ணியிருந்தோம், 11 மீட்டர். அதில் வந்து நம்ம 5 வந்து சேல் பண்ணியிருந்தோம் கரெக்டாக, 5 மீட்டர் சேல் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் உங்களோட தேவைக்கு எடுத்தாலுமே இப்போ அவைலபிள் குவான்டிட்டி 6 இருக்குது. ஒரே ஒரு மீட்டர் மட்டும் நான் வந்து எனக்கு தேவைக்கு எடுக்கிறேன். ஸோ அதோட சேல்ஸ் ப்ரைஸ் வந்து நான் 500 போட்டுக்கிறேன் எனக்கு தேவைக்கு எடுக்கிறதுனால. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்குமே உங்களோட ரிப்போர்ட்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் உங்களோட ஓன் யூஸுக்கு எடுக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 11 பண்ணியிருந்தோம். ஸோ அவுட்வேர்டு வந்து 6. ஸோ ரிமைனிங் வந்து உங்களுக்கு 5 இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஸ்டாக் ஓன் யூஸுக்கு ஒன்று எடுத்திருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரிமைனிங் இப்போ 5 இருக்கு. ஸோ இதுவுமே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓன் யூஸுக்கு எடுத்தது 1, சேல் பண்ணது 5. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரில் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இன்னொரு கான்செப்டாக இருக்குது, இன்வென்ட்ரி லாஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். சப்போஸ் இப்போ உங்கள் இன்வென்ட்ரியில் வந்து நீங்கள் ஸ்டாக் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா இன்வென்ட்ரியில் வந்து தெஃப்ட் நடந்தாலோ இல்லை இன்வென்ட்ரி வந்து தீப்பிடிச்சாலோ உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட லாஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸ்ன்னு போட்டுட்டு எந்த வேர்ஹவுஸில் லாஸ் ஆகிடுச்சு அந்த வேர்ஹவுஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஐட்டம் வந்து உங்களுக்கு லாஸ், ஓகே எவ்வளோ, நெக்ஸ்ட் உங்களுக்கு அவைலபிள் குவான்டிட்டி இவ்வளோ இருக்குது, பட் எவ்வளவோ உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஒரு 5 வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா நான் 5 போட்டு லாஸில் நான் காமிக்கிறேன். அதோட சீரியல் நம்பரையும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கோங்க. எந்த ஐட்டம் எந்த சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது சம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இல்லை உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்டாக் வந்து எனக்கு டைப் வந்து அட்ஜஸ்ட் இல்லை, லாஸ் இல்லை இன்க்ரீஸாக இருக்குது, பட் எனக்கு அது கம்மி பண்ணணும்
அப்படின்னாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸில் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மக்கிட்ட என் நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அக்கௌண்டிங் ரிப்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் உங்களோட ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளவு, தென் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, தென் ஃபைனலி வந்து க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஈவன் இப்போ சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னுள்ளது அந்த லெட்ஜருக்குள்ளாடி போய் நீங்கள் ட்ரில் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் இதையுமே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸுக்கே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்கீங்க ஒரு இதுக்கும், ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே நீங்கள் ட்ரில் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். கஸ்டமருக்கு பேமெண்ட் எவ்வளோ, கஸ்டமருக்கு எவ்வளவு, தென் பேங்க்கில் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, வெண்டார் எவ்வளோ தந்திருக்காங்க, எல்லாமே நம்ம ரிப்போர்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ இதில் உங்களோட லையபிலிட்டி என்ன, வரவு என்ன, செலவு என்ன, அந்த டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, ஃபைனலாக உங்களுக்கு நெட் இன்கம்மா நெட் லாஸா, இதையுமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஆர்என் நாட் ரிசீவ்ட் அண்ட் நாட் டெலிவர்டு. இந்த சென்ஸ் இந்த ரிப்போர்ட்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜிஆர்என் குட் ரிசீவ்டு மட்டும் போட்டிருப்பீங்க, ஸ்டாக் வந்து வெளியே போயிருக்கு, பட் இன்வாய்ஸ் இன்னும் ஜென்ரேட் ஆகலை, அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு குடோன்லேருந்து வெளியே போயிருக்கு, பட் இன்னும் நீங்கள் இன்வாய்ஸ் வந்து இதுக்கு மேக் பண்ணலை, அந்த டீட்டெயில் எல்லாமே ஃபார் பர்ச்சேஸஸ் அண்ட் சேல்ஸுக்கு ரெண்டு ரிப்போர்ட்டுக்குமே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஏஜிங் சம்மரி. தட் மீன்ஸ் உங்கள் குடோனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல், ரா மெட்டீரியல் எவ்வளவு நாளாக இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது, அதை நீங்கள் இட்ரேஷன் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 3 டேஸாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் 4 to 6 டேஸாக எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் 7 to 11 டேஸாக எவ்வளோ இருக்குது, 12 to 15 டேஸாக எவ்வளோ இருக்குது, 16 to 20 டேஸாக எவ்வளோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். த சேம் டைம் நம்ம மெட்டீரியல் பார்த்தோம், ப்ராடக்ட்டுக்குமே சேமாக இருக்குது. நீங்கள் மேக் பண்ண ப்ராடக்டில் எவ்வளோ நாளாக அந்த குடோனில் வந்து மெட்டீரியல் வந்து இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் ஏஜிங் சம்மரி. ஸோ இதுன்னா நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, பட் பேமெண்ட் பண்ணாமல் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, அண்ட் ரிசீவிங் ஏஜிங் டீட்டெயில் அப்படின்னா டீட்டெயில் ரிப்போர்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் பேயபிள் ஏஜிங் சம்மரி அண்ட் டீட்டெயில் அப்படின்னா நீங்கள் அடுத்த வெண்டாருக்கு நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் வந்து நான் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரா மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ், ஸோ அவங்களுக்கு இன்வாய்ஸ் மட்டும் இருக்குது, பட் இன்னும் பேமெண்ட் பண்ணாமல் எவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த இன்வாய்ஸஸ், அது எல்லாமே நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் ரீகன்சிலேஷன் ரிப்போர்ட். ஸோ இதுவுமே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம சாஃப்ட்வேரில், பட் பேங்க்கில் வந்து என்னைக்கு ஒரிஜினலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டேட்டை நீங்கள் எடுத்து இங்கே போட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எல்பிஓ ரிப்போர்ட்டும் இருக்குது, பர்ச்சேஸ் ஆர்டர் ரிப்போர்ட், நீங்கள் மேக் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஆடிட் லாக் ரிப்போர்ட். ஸோ சேல்ஸ் வவுச்சருக்கு எவ்வளோ ரிப்போர்ட், அதை நீங்கள் பண்ண சேல்ஸஸ் அண்ட் பர்ச்சேசஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், ஸோ எல்லாத்தோட மொத்த ஆடிட் லாக் ரிப்போர்ட்டும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஈவன் இதை ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம், யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க, யார் அப்டேட் பண்ணியிருக்காங்க, யார் இதை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் வரையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தென் ஃபைனலாக நம்மக்கிட்ட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் பல்காக வந்து நீங்கள் லெட்ஜர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, அதோட குரூப் அண்ட் சப் குரூப் அண்ட் லெட்ஜர் கோட் செலக்ட் பண்ணி கஸ்டமர் இல்லைன்னா வெண்டார் இல்லைன்னா பேங்க், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இம்போர்ட் பண்ணதுக்கு நீங்கள் ஓப்பனிங் எடிட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம், ஓப்பனிங் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 2026 இந்த சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, பட் நீங்கள் 2025 இருந்தே என்ட்ரிஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா
உங்கள் சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் என்ட்ரிஸ் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, ஸோ அதையுமே நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கலாம். பேங்க்கில் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, தென் இன்வாய்ஸ் ஒரு கஸ்டமரோட இன்வாய்ஸஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் வெண்டாரோட இன்வாய்ஸஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ஓப்பனிங்காக நீங்கள் போட்டுக்கலாம். ஓப்பனிங் எடிட் கிளிக் பண்ணி ஓப்பனிங்காக போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே உங்களுக்கு இம்போர்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் இதுக்கு ஓப்பனிங் போட்டிருக்கேன், ஸோ எனக்கு இம்போர்ட் ஆப்ஷன் ஹைட்டில் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கு ஓப்பனிங் போட்டுக்கலாம். ஓகே, தென் லெட்ஜர் ரிப்போர்ட்ஸ். இதுவரை நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா லெட்ஜரையும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டே புக் ஆல்சோ, டே புக் ரிப்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் ஃபைனலி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், தட் மீன்ஸ் ஒரு லெட்ஜரோட ஹிஸ்டரி, சேல்ஸில் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, இதுலேருந்து இவ்வளோ நாள் வரை எவ்வளோ வந்திருக்கு, ஸோ அதை நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கும் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு உள்ளதை இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் செக்டாருக்கு, மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு நம்ம ஷேடோ புக் சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் ஆகும். அண்ட் யூ கேன் மெயின்டைன் sales, purchases, and your finished product as well. Okay, thank you.